நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா குயிஸ். எனக்கு ரிஷி சார் கொஷின் கார்டில் எல்லாமே கரெக்டாக நான் 100 ருபீஸா. நான் ஒரு கொஷினுக்கு 10 ருபீஸா. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா மாதவுக்கு ஒரு குஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதான் இதுன்னு சொன்னானே என்னடா பார்சல் மாதிரி இருக்குது, இதில் என்னடா குஷின்னு இருக்குன்னு கேட்பீங்க. ஆனால் இங்கே தான் இருக்குது கிக்கே. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கொஷின்ஸாக தான் இருக்கும். மாதம் ஒன்று பிக் பண்ணானா அவன் திறந்து பார்ப்பான். திறந்து பார்த்துட்டு நான் அவன்கிட்ட ஒரு கொஷின் கேட்பேன். அதுக்கு அவன் கரெக்டாக சொன்னானா இதில் அவனுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். இது என்னன்னா டோட்டலாக இதில் 10 இது இருக்குது. 10 × 10 சார் 100. ஸோ 100 ருபீஸ். எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னானா 100 ருபீஸ். சரி வாங்க குவிஸ் ஆரம்பிச்சிடலாமா? என்ன இருக்குன்னு பார்ப்போமா? Guess the flag. ஓகே, நம்மளுக்கு இப்போ கிருஷி கொஷின் நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளாக் பார்த்த மாதிரி இருக்கேன். The flag is Portugal. நீங்களும் கரெக்டாக சொல்லுங்களா? நானும் கரெக்டாக சொல்லியிருக்கேன். Addition maths. இப்போ நம்மளுக்கு என்ன அடிஷன். ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஷின் என்னன்னு பார்ப்போம். 55 + 90. ஓகே, 55 + 90 74. இப்போ நான் சொன்னிருக்காரு. நீங்களும் கரெக்டா இருக்கீங்களா? அப்போ நான் கரெக்ட். இப்போ நம்மளுக்கு என்ன ஒன்று நான் guess that video game. ஓகே, இப்போ நம்ம கிருஷி ஒரு ஃபோட்டோ வீடியோ கேம் ஒரு ஃபோட்டோ இருக்கா என்னன்னு பார்ப்போம். என்ன இது? கேண்டி ஒரு மனுஷன் கேண்டி கிரஷ் ஃபவுண்டர். ஏன் மாதவ், இது கேண்டி கிரஷாடா? பார்க்க கேண்டி கிரஷ் மாதிரியாடா இருக்கு. கேண்டி கிரஷ்ல இருக்க மனுஷனா? டேய், ஃப்ரீ ஃபயர் தெரியாதா? ஃப்ரீ ஃபயர் இதை போய் நான் வந்து யார்கிட்டயே சொன்னேன் இது கேண்டி கிரஷ்ன்னு சொன்னா என்னை போட்டு அடிப்பாங்கடா. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்குடா இதுக்கு. நீ போய் இதை கேண்டி கிரஷ்ன்னு சொல்லிட்டேனா மாஸ்டா மாஸ். இனிமையாச்சும் இது ஃப்ரீ ஃபயர்ன்ட்டு தெரிஞ்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஏதோ கேண்டி கிரஷ்ன்னு சொன்னேன்னா அவ்வளோதான். நான் கேண்டி கிரஷ் ஃப்ரீ ஃபயர் எனக்கே மறந்து போயிடும் போல. Yes, the Indian state. இப்போ என்ன நான் guess the Indian state. நம்ம கிருஷி கொஷின் அனுப்பிச்சிருக்கோம். பார்க்க பெங்கால் மாதிரி இருக்கு.
பெங்கால். ஆன்சர் ஒன்று பீகாரா? நான் தப்பா சொல்லிட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? thumbs up. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். Guess what video from Simply Setaigal. See, நம்ம கொஸ்டின் இருக்கு என்னன்னு பார்ப்போம். Lockdown Setaigal. Answer is lockdown Setaigal. அப்பா ஆறு அது வந்து டிசோச்சு ஃபுல். ஆனால் நான் வந்து தப்பா யாரெல்லாம் கரெக்டாக அவங்கள்ட்ட. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். Guess the car. இப்போ நமக்கு என்ன வந்துட்டுனா guess the car. இப்போ கிருஷி நம்ம கொஸ்டின் கிட்ட என்னன்னு பார்ப்போம். ஆல்டோ கேட்டன். கரெக்டா சொல்ல, நீங்களும் கரெக்டா. நான் உங்களுக்கு ஒரு thumbs up. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். Guess the food. இப்போ நம்மளுக்கு என்ன guess the food. ஓகே, இப்போ கிருஷி நம்ம இருக்கோம். என்ன பார்க்க தக்காளி சாணமா இருக்கு, ஆனால் சாதத்துக்கு வேற எதுவும் இருக்கு. ஒன்று மக்ரூனியா இருக்கும், இல்லை மக்ரூனினா மூணு மாதிரில குத்தினா இது குச்சி குச்சியா இருக்கு. பாஸ்தா நினைக்கிறேன், பாஸ்தா. நானும் கரெக்ட், நீங்களும் கரெக்டா சொன்னீங்களா? உங்களுக்கு ஒரு thumbs up. கிருஷி பாக்ஸ் நம்மளே இருக்கும். Guess the country. இப்போ நான் guess the country. கிருஷி பார்டர் நாட்டியம் அடிச்சுட்டா என்ன எப்படி இருந்தாலும் நான் மூளை கண்டுபிடிச்சேன். இது எங்கே பார்த்த மேப்ல பார்த்த மாதிரி இருக்கு. எங்கே வச்சுட்டு பங்களாதேஷ். கரெக்டாக ஆன்சர், இன்னொரு ஆன்சர் பங்களாதேஷ். நீங்களும் கரெக்டாக சொன்னீங்களா? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் நீங்கள் எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் இந்த ஆன்சர் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்கும். அதாவது அந்த கேள்வியை பார்த்துருமா? மாதவ் கேட்ட மாதிரி அது என்னன்னா, have you subscribed to us? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா டேரெக்டாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பிகாஸ் அது கொஷின். ஓகே காய்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் நல்லா பார்ப்போம். அது வரைக்கும் thumbs up.